கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக இந்த நாளில் சந்திப்பது பெரிய சந்தோஷம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138:7, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று. இந்த வார்த்தையை தாவீது அழகாக சொல்லுகிறார். எதை முன்னிட்டு சொல்லுகிறார் என்றால், அடுத்த வசனமே சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த முழு நிச்சயம் அவருக்குள் இருந்தபடியினால தான் இப்படிப்பட்டதான காரியங்கள், துன்பங்கள் வந்தாலும் சரி, சத்துருக்கள் வந்தாலும் சரி, இப்படி யார் எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் அது ஒன்றும் என்னை பாதிக்காது, கர்த்தருடைய கரம் என்னை ரட்சிக்கும், என்னை பாதுகாக்கும், நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வேன் என்றதான ஒரு சிந்தனையோடு தான் இந்த காரியத்தை எழுதுகிறார். அப்போ அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்னன்னா, எனக்காக யாவற்றையுமே செய்து முடிப்பார் என்று. அப்போ அவருடைய பார்வை ஒரு தீர்க்க தரிசன பார்வை. ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை நாட்களிலே நாம் பார்க்கிறோம், நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையுமே அவர் செய்து முடிச்சிட்டார். அப்போ தாவீது பார்த்தது ஒரு தீர்க்க தரிசன பார்வை. நாம் அந்த காரியங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறின காலத்திலே நாம் வாழ்கிறோம். அப்ப நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு நாம் தாவீதை காட்டிலும் அதிக சத்தத்தோடு சொல்ல முடியும், அதிக உரிமையோடு சொல்ல முடியும், அதிக விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஆம், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தால் ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிப்பீரப்பா. அதே போல சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உம்முடைய கை சிலுவையில் என்ன செய்து எனக்காக நீட்டப்பட்டது, சத்துருவை மடங்கடித்தது, சத்துரு மீது ஜெயம் கொண்டது என்று தைரியமாக நம்மால் சொல்ல முடியும். ஆண்டவருடைய வலதுகரம் என்னை ரட்சிக்குங்கிறாரு. ஆண்டவருடைய வலதுகரம் இன்றைக்கும் உங்களை என்னையும் அப்படியே பாதுகாக்கிறது, தூக்கி விடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களிலே காரியங்கள் நடக்கிறது. ஆகவே அன்றைக்கு நிழலாக இருந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிஜமாக மாறிவிட்டதால் இன்னும் அதிக சந்தோஷத்தோடு, அதிக மகிழ்ச்சியோடு, அதிக விசுவாசத்தோடு நாம் ஓட்டத்தை ஓடலாம். இந்த வார்த்தையை முன்னிட்டு நாம் ஓடும்போது இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாகவே இருக்கும். ஆகவே எதை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே முடித்ததை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்ததை நான் பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே விசுவாசத்தினால தேவனுடைய நாம மகிமை அடைகிறது. விசுவாசத்தினால் என் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறேன் என்று சொல்லி வீரமுழக்கம் விடுவோம். இந்த நாள் நமக்கு வெற்றி நாளாக அமையும். பரலோக பிதாவே, அன்றைக்கு தாவீதுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி ஆண்டவரே, தாவீது வாழ்ந்து சுகமாக இருந்தானப்பா. எங்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆமாண்ட சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி நாளாக அமைகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதை ஆண்டவரே எங்கள் கண்கள் காண, எங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலை, வெற்றியை சொல்லுகிறேன். மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.